ஹாலிவுட் ஃபிலிம்ஸோட குவாலிட்டிக்கு இந்தியன் ஃபிலிம்ஸ்லாம் கிட்ட கூட போக முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் 2022ல ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபிலிம் வெறும் இந்தியாக்குள்ள மட்டும் கொண்டாடப்படுற படமா இல்லாம அமெரிக்கா, சைனான்னு அங்க இருக்கிற தியேட்டர்ஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு. அந்த ஃபிலிம்ஸோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகி ஆஸ்கர், கோல்டன் குளோப்னு இருக்கிறதுலே டாப் அவார்ட்ஸை வாங்கி கொடுத்து இதுதான்டா இந்தியன் சினிமான்னு எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு. நீங்களும் நம்மளோட நிறைய வீடியோஸ்ல கேட்ட மாதிரி இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா த மேக்கிங் ஆஃப் RRR. ஒன் வீக் முன்னாடி பாத்தீங்கன்னா RRRோட மேக்கிங் வீடியோ டாக்குமெண்ட்ரி பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டாக்குமெண்ட்ரி. அதை நான் ரீவைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட நான் அதை பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு VFX அந்த ஃபிலிம் அவங்க கொண்டு வர்றதுக்கு ஃப்ரம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து எப்படி ஒர்க் பண்ணாங்கிறத அந்த ஃபிலிமோட VFX சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் வந்து சொல்லியிருந்தாரு. இவர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு இவரை பத்தி நான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோல அவங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா பேசியிருந்தாங்க. சில பேருக்கு அது புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அது வந்து புரிஞ்சிருக்காது. சோ இந்த வீடியோல நான் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணாம இருப்பீங்க. இந்த ஹோல் ஃபிலிம்லயே ஒரு இன்டென்ஸான சீக்வன்ஸ்னு பாத்தீங்கன்னா அது அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். இதை பாக்குறதுக்கே இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா இதுக்காக அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷார்ட்ல ஒரு ரியல் கேரக்டரும் ஒரு CG கேரக்டரும் இருந்தாலே அதோட ஐ லெவலை மேட்ச் பண்ணி அதை என்விரான்மெண்ட் கூட பிளெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இதை வந்து நம்ம இந்த ஃபிக்ஸ் இட் இன் போஸ்ட் எல்லாம் சொல்லிட முடியாது. ஷூட்டிங் அப்போ தப்பா எடுத்துட்டோம்னாலே இந்த ஹோல் சீனே பாக்குறதுக்கு ரொம்பவே ஆடா தெரியும். இந்த ஐ லெவல் மேட்சிங் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களை பார்த்து பேசுறீங்கன்னா எங்க பார்த்து பேசுவீங்க? கண்ணதான் பார்த்து பேசுவீங்க. இதேதான் உங்க வீட்டுல இருக்கிற பெட்ஸுக்கும், அது நாயா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, அதை பாக்குறப்போ அதோட கண்ணை பார்த்து தான் பேசுவோம். சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆட் பண்ற CG அனிமல்ஸ் ஆர் கிரியேச்சர்ஸுக்கும் கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு பேர் தான் இந்த ஐ லெவல் மேட்சிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணாம விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம CGல ஆட் பண்ற புலி எங்கேயோ இருக்கும், அங்க இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு கரெக்டான ரெஃபரன்ஸ் இல்லாம வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை கரெக்ட் பண்றதுக்கு யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செட்டாய ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சு இங்கதான் அந்த அனிமல் இருக்கு, எல்லாரும் இங்க பார்த்து பேசுங்க, இல்ல இங்க பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு டெக்னிக்கை இந்த ஒரு சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற அனிமல்ஸ் எதுவுமே சும்மா ஒரு இடத்துல நிக்கிற மாதிரியோ இல்ல படுத்திருக்க மாதிரியோ இல்ல, கண்ணா பின்னான்னு அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமா ரொம்பவே ஸ்பீடா ஓடுது. இதை வந்து எல்லா ஷாட்டுக்கும் செட் ஆகி வச்சு பண்றதுங்கிறது கண்டிப்பா இம்பாசிபிளான விஷயம். சோ இதை அச்சீவ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அவங்க டோட்டலா ஒரு 3 மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா RC கார் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த RC காருக்கு மேல ஒரு போலை பிக்ஸ் பண்ணி அது கூடவே ஒரு சின்ன LED லைட்டை ஐயோட ரெஃபரன்ஸ்க்காக பிக்ஸ் பண்ணி ஒரு அனிமலோட ரெஃபரன்ஸ்க்கும் ஒரு RC கார் ரெடி பண்ணி எல்லாத்தையும் செட்ல அங்க எங்கன்னு ஓட விட்டுருக்காங்க. ஏன்னா அங்க வெறும் 2 ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது அவங்கள கைட் பண்ணி இங்க இருந்து இங்கதான் போகுது நம்ம சொல்றதுக்கு. அந்த சீக்வன்ஸ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னு RRRோட லைன் ப்ரொடியூசர் கார்த்திகேயா வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம ஒரு ஷாட்னு பார்த்தோம்னா கூட 40ல இருந்து 50 பேர் அந்த அனிமலுக்கு ரியாக்ட் பண்றாங்க. சோ எல்லாருக்குமே ஐ லெவல கண்டிப்பா மேட்ச் பண்ணணும். செகண்ட் மெத்தட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சில ஷாட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் ஜம்ப் பண்ற மாதிரியோ இல்ல ரொம்பவே ஸ்பீடா ஓடுற மாதிரியோ இருக்கும். சோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா RC கார்ஸுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. காரை தூக்கியா போட முடியும் ஜம்ப் பண்ற மாதிரி சீக்வன்ஸுக்கு. சோ இந்த மாதிரி ஷாட்டுக்குலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் லை, இந்த சின்ன சின்ன LEDs எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன், இந்த கல்யாணத்துல இந்த ஈவென்ட்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே, சோ அந்த மாதிரி LEDs எந்த லொகேஷன்ல இருந்து எந்த லொகேஷன் வர அனிமல் ஜம்ப் ஆகுதோ இல்ல மூவ் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்டிக்ல அட்டாச் பண்ணி அதுக்கு செட் ஆஃப் கோடிங்லாம் பண்ணி லைட் வந்து பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போற மாதிரி ஒண்ணுக்கும் கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த அனிமல் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர மூவ் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த LEDs கரெக்டா ஒண்ணு இப்படி மூவ் ஆகி போகும். சோ இதெல்லாம் யோசிங்க, எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தா இதெல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்கன்னு. இந்த மாதிரி லைட்டையுமே பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா இப்ப ஆக்டர்ஸ் எல்லாம் அங்கிட்டு ஓடணும். இப்ப லைட் இப்படி செட் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை கிராஸ் பண்ணி உங்களால போக முடியாது. அதே மாதிரி நிறைய வயசா அங்கங்க கிடக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் லிமிடேஷன்ஸ் இதுக்குமே இருக்கு. தேர்ட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ற மாதிரி வர சீக்வன்ஸ்ல இல்ல மெயினான சீக்வன்ஸ்ல எல்லாத்துலயுமே அங்க இருக்கிற ஸ்டண்ட் பீப்புளை ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பண்ணி அவங்கள வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப நீங்க இந்த ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டராக்ட்
இன்டராக்ட் பண்றாரு அந்த ஒரு அனிமல் கூட. சோ அந்த மாதிரி ஷாட்டுக்குலாம் இப்படி பண்ணனாலதான் அந்த இன்டராக்ஷன் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு சும்மா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு நீங்க இப்படி பண்ணுங்க நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு டான்ஸே ஒரு ஃபிலிம்ல பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அதுக்கு ரிஹர்சல்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து இங்க ஷூட்டிங்ல டான்ஸ் பண்ணுவாங்க. சேம் அதே தான் இங்கேயும் அவங்க பண்ணிருக்காங்க. ஏற்கனவே எல்லாத்துக்கும் ரிஹர்சல் பார்த்து என்ன பண்ணணும் எங்க போகணும் எல்லாமே ஃபுல் பிளான்டா தான் இங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காங்க. இந்த 3 மெத்தடை தாண்டியுமே சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டருக்காக இன்னொரு ஒரு விஷயமே பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்ப கிரீன் ஆர் ப்ளூ ஸ்கிரீன் முன்னாடி ஷூட் பண்றோம்னா அங்க என்ன ப்ராப்ளம் வரும், அங்க இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் சரி அங்க இருக்கிற சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் யாருக்குமே அவங்கள சுத்தி என்ன வரப்போகுதுன்னே சுத்தமா தெரியாது. சும்மா ஒரு இமேஜினேஷன்ல தான் அவங்க நடிக்கணும். இந்த மாதிரி இங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, இங்க ஒரு பெரிய மவுண்டன் இருக்கு, இங்க நல்லா ஃபயரா இருக்கு, இந்த மாதிரிலாம் அவங்களே ஒரு இமேஜினேஷன்ல நடிக்கணும். சினிமாட்டோகிராஃபருக்குமே அதை வந்து ஃப்ரேமிங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்களாலையுமே கரெக்டான ஃப்ரேமிங் பண்ண முடியும். சோ இதை சரி பண்றதுக்காக தான் லைவ் கம்பாசிட்டிங் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. லைவ் கம்பாசிட்டிங் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலனா ஏற்கனவே கிரானிக்கல்ஸ் ஆஃப் லியோ வீடியோலயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதை வந்து செக் பண்ணிட்டு பாருங்க. லைவ் கம்பாசிட்டிங் எப்படி ப்ரிவியூ பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களோ சேம் அதே மாதிரி இங்க இருக்கிற அனிமல்ஸை ப்ரிவியூ பண்றதுக்காக என்கேம் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருக்காங்க. என்கேம் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கேம்ங்கிறது ஜைஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனியோட நேம் தான் என்கேம். இவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேமரா ட்ராக்கிங் சொல்யூஷன் தான் ப்ரொவைட் பண்றாங்க. கேமரா ட்ராக் பண்றதுக்கான ஹார்ட்வேரும் இவங்க சேல் பண்றாங்க. அதே மாதிரி என்கேம் ரியாலிட்டின்னு ப்ரிவியூ பண்ணி பாக்குறதுக்காக ஒரு சாஃப்ட்வேருமே இவங்க வச்சிருக்காங்க. பேசிக்கா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் விஸை லைவாவே செட்டில் பண்ணி பார்க்க முடியும். இந்த போஸ்ட் விஸ் அப்படின்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். சோ அதை செக் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன்னா வீடியோட லென்த் அதிகமா போகும். சோ அதை மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம லைவ் கம்பாசிட்டிங் பண்றப்போ எப்படி இந்த கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் ஆகி அந்த பேக்ரவுண்ட் கூட சேர்ந்து அந்த மானிட்டர்ல தெரியுமோ சேம் அதே மாதிரி தான் இந்த ஒரு என்கேமை யூஸ் பண்ணி நம்மளால அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்க ஓடுது எங்க இன்டராக்ட் பண்ணுது என்ன பண்ணுது இது எல்லாத்தையுமே நம்மளால ப்ரிவியூ மானிட்டர்லயே பார்க்க முடியும். அதனால இந்த சினிமாட்டோகிராஃபருக்கும் அந்த ஃப்ரேமிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த அனிமல் இங்க தான் போகுதா சோ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி விஷயம்லாம் சினிமாட்டோகிராஃபர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அந்த டைரக்டருக்கும் அவரோட விஷன் வந்து கரெக்டா கன்வே ஆகுதா அப்படிங்கறத பாக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹைதராபாத்ல சினிமேட்டிக் அட்டென்ட் பண்றப்போ ஜைஸோட சின்கிராஃப்ட் பார்த்திருப்போம். சோ அந்த ஜைஸோட சின்கிராஃப்ட்டுக்கும் இந்த என்கேமுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜைஸோட சின்கிராஃப்ட் ஃபோக்கஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கேமராவோட லென்சிங் டேட்டா, அப்புறம் கேமராவோட ட்ராக், தென் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக தான் மெயினா. வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே நம்ம இந்த என்கேம் பார்த்தோம்னா என்கேம் ஃபோக்கஸ் பண்றது ரியல் டைம் கேமரா ட்ராக்கிங் அண்ட் ஆன்செட் விசுவலைசேஷனுக்காக தான் மெயினா என்கேம் யூஸ் பண்றாங்க. இதையுமே நம்ம வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் எல்லார்கிட்டயுமே தான் இருக்கு. இப்ப நானுமே பே பண்ணா எனக்குமே கொடுப்பாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்துமே இவங்களால மட்டும் எப்படி இப்படி ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராப்பரான ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ ஒரு படம் நல்லா வர்றதுக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தனாலதான் இப்படி ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட் வந்து இங்க வெளியே வந்துச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்பவே இந்த அனிமலோட அனிமேஷன் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 80% அக்யூரேட்டா பண்ணிட்டாங்க. அந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா பண்ணனாலதான் அவங்க ஆன்செட்டுக்கு அதை போறப்ப எடுத்துட்டு போய் ப்ரீ விசுவலைசேஷன் பண்ணி பாக்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. RRR விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன் சாரை பத்தி சொல்லணும்னா நம்ம இந்தியால இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட் சூப்பர்வைசர்னே இவர் சொல்லலாம். எந்திரன் மாற்றான் இந்த பிலிம்ஸ்ல எல்லாம் இவரோட ஒர்க்கை பார்த்துட்டு மிரண்டே போயிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்டை வச்சு எப்படி ஹாலிவுட் பிலிம்ஸ்க்கு டஃப் கொடுக்கலாங்கிறத இவரோட ஒரு படத்திலயுமே காட்டியிருப்பாரு. ஒரு பிலிம்ல விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி நல்லா வரணும்னா அதுக்கு மொத்தம் 4 பேர் காரணம். விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர், டைரக்டர், அந்த பிலிமோட டிஓபி அண்ட் ஆர்ட் டைரக்டர். இவங்க 4 பேர் மனசு வச்சு ஒழுங்கா ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த பிலிம்ல ஒரு நல்ல குவாலிட்டியான விஎஃப்எக்ஸ் வரும். இவங்க 4 பேருக்குள்ள ஒரு கரெக்டான சிங்க் இல்லைன்னா அது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ல தெரியும். இப்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் விஎஃப்எக்ஸும் ஒழுங்கான சிங்க்ல இல்லைன்னா ஆன் செட்ல அவங்க வச்சிருக்க அசெட் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் அசெட் நம்ம அது கூட ஆட் பண்றது வேற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றப்போ ரொம்ப தலைவலியை கொடுக்கும். முக்கியமா அந்த பிலிம்ல கடைசியா விஎஃப்எக்ஸ் பண்றவங்களுக்கும் கலர் கிரேடிங் பண்றவங்களும் செத்தானுங்க. ரொம்ப கஷ்டமான இதை இழுத்துடும். சோ இவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்ல RRR டைரக்டர் ராஜமௌலி சார், அவர் இல்லைன்னா இந்த படமே கிடையாது. சூப்பரான ப்ரீ ப்ரொடக்ஷன். தென் அந்த சினிமாட்டோகிராஃபர் செந்தில்குமார் சார், இவருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. தென் ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த என்டையர் டீமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகிற சீக்வன்ஸ்
ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகிற சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 3 மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஒரு சீக்வன்ஸை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மினியேச்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சிலஸ்பால் அப்படிங்கிற மினியேச்சர் எஃபெக்ட் சூப்பர்வைசர் லீட் பண்ண டீம் தான் யூஎஸ்ஏல இருந்து இந்த மினியேச்சர்ஸ் எல்லாம் பண்ணி இந்தியாவுக்கு ஷிப் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மினியேச்சர்ஸை பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் சீக்வன்ஸ்ல யூஸ் பண்றதுனால இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இரும்புல தான் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் மினியேச்சரா தான் இதை வந்து அவங்க பண்ணிருக்காங்க. செகண்ட் மெத்தட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஆயில் கண்டெய்னர் எவ்வளவு பெருசு இருக்குமோ சேம் அதே சைஸுக்கு ஒரு கண்டெய்னர் வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. கிரியேட் பண்ணாங்களா இல்ல ஒரிஜினல் கண்டெய்னரே வாங்குனாங்களான்னு தெரியல. அதே சேம் சைட் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. தேர்ட் மெத்தட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டலா ஃபுல்லி சிஜிலயுமே பண்ணிருக்காங்க. சோ இது மூணையும் கம்பைன் பண்ணி எப்படி இந்த ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ல இருக்கிற ஷாட்ஸ்ல எல்லாத்துலயுமே ரொம்பவே டீடைலிங் ஆட் பண்ணணும்ங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜில போயிருக்காங்க. தென் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே மினியேச்சர்ஸ், அது எல்லாமே ஸ்டாட்டிக் ஷாட்ஸ், எதுவுமே மூவ்மெண்ட் கிடையாது 1-2 ஷாட்ஸை தவிர. இந்த ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்க ட்ரெயின் வந்து மினியேச்சர் தான், ஆனா கேமராவோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் வர பேன் ஆகுது. சோ இதை அவங்க எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற கேரக்டரை மட்டும் தனியா ஒரு ப்ளூ ஸ்கிரீன் முன்னாடி வச்சு கேமரா மூவ்மெண்டோட ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மினியேச்சர் பாத்தீங்கன்னா டோட்டலா வேற வேற ஆங்கிள் வச்சு எடுத்த 2 ஷாட்ஸ். இதை எப்படி ஒன்னா ஆக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன் செட்ல ஷூட் பண்றப்பவே அந்த செட்டை கம்ப்ளீட்டா ஒரு லைடார் ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. இந்த லைடார் ஸ்கேன்னா பெருசா ஒண்ணும் இல்ல, அந்த செட்டை வந்து நம்ம 3D மாடல்ல கன்வெர்ட் பண்றதுக்காக அதை வந்து ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. லைடார் சென்சார்ஸ்லாம் தனியா அதுக்காக இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி அந்த செட்டை வந்து கம்ப்ளீட்டா ஒரு 3D ஸ்கேன் எடுப்பாங்க. சோ அந்த மாடலை வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சு தனியாவும் மாடல் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாடல்ஸுக்கே கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாடலுக்கு மேல இவங்க எடுத்த இந்த 2 ஒயிட் ஷாட்டையுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. லைக் அது எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு மாடல் வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னு வைங்களேன், 2 ஒயிட் ஷாட் வந்து இவங்க கிட்ட இருக்கு. சோ ஒரு ஒயிட் ஷாட் இவ்வளவு இதை கவர் பண்ணும், இன்னொரு ஒயிட் ஷாட் இந்த பாதியை கவர் பண்ணும். சோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் பிரிட்ஜோட வீடியோ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். தென் ஷார்ட் ஒன்னோட கேமராவை ட்ராக் பண்ணி இந்த ஒரு சீனுக்கு ஆட் பண்ணி சேம் கேமரா மூவ்மெண்ட் இதுலயும் ரீக்ரியேட் பண்ணி காம் பண்ணி அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த மல்டி கேம் ப்ரொஜெக்ஷன் பண்றதுல ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஏன்னா மாற்றான்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு மல்டி கேம் ப்ரொஜெக்ஷன் ஷாட் வந்து அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே அவ்வளவு சூப்பரா பிளெண்ட் ஆயிருக்கும். தென் அந்த கண்டெய்னர் பிளாஸ்ட் ஆகி அந்த போட்டுக்கு முன்னாடி விழுகிற சீன் இருக்கு பாத்தீங்களா, சோ அது வந்து இந்த ரியல் சைஸ் கண்டெய்னர் விழுகிறது தான், அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. மினியேச்சர்ஸை வந்து நம்ம யூசுவலா ஷூட் பண்ற மாதிரி 24 FPS-லயோ இல்ல 25 FPS-லயோ ஷூட் பண்ணோம்னா பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேமராவும் ரொம்ப கிட்ட வச்சிருப்போம், பிளாஸ்ட் ஆகிறப்போ அது ரொம்பவே ஸ்பீடா மூவ் ஆகும். சோ டக்குன்னு ஃப்ரேம் அவுட் ஆயிரும், அது பாக்குறதுக்கு ஒரு மினியேச்சர்ஸ் மாதிரி தான் தெரியும். சோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டை அதிகமா வச்சு எடுப்பாங்க. சோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 96 ஃப்ரேம்ல வச்சு எடுத்திருக்காங்க. சோ 96 ஃப்ரேம்ல அவங்க வச்சு எடுத்தனால ஆல்மோஸ்ட் ஒரு ரியல் ட்ரெயின் பிளாஸ்ட் ஆகிறப்ப எந்த மாதிரி அதோட மூவ்மெண்ட் இருக்குமோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா இருக்கணும்ங்கிறதுக்காக 96 ஃப்ரேம்ஸ்ல வச்சு இதை ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த மெயின் ஆக்டர்ஸ் 2 பேருமே அந்த பிரிட்ஜுக்கு கீழே தொங்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் பாத்தீங்களா, சோ அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல பாக்குறப்போ ஒரு ரோப்போட தான் இருக்கும். இதை வந்து ஷூட் பண்றப்போ அந்த ஆக்டர்ஸோட சேஃப்டி பர்பஸ்க்காகவும் அந்த ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் மல்டிபிள் ரோப்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. தென் அதை ஃபைனலா நம்மளுக்கு படத்துல காட்டுறதுக்கு முன்னாடி அந்த ரோப்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பிரிட்ஜோட 80 ஃபீட் ரோடும் இந்த ஒரு 2 பில்லர் மட்டும் தான் அவங்க ரியலா செட்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்கள சுத்தி இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் அசெட் தான், எதுவுமே ரியல் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறது தான் யூசுவலா இன்விசிபிள் விஎஃப்எக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராலையுமே இதெல்லாம் விஎஃப்எக்ஸ்னு நோட்டீஸ் பண்ணவே முடியாது, இன்விசிபிளா நிறைய இருக்கும். இந்த இன்விசிபிள் விஎஃப்எக்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வர படங்கள்ல எல்லா படங்கள்லயுமே இருக்குன்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ்ல இதை எப்படி பண்றாங்க, ஒரு ஆள் தான் பண்ணுவாங்களா இல்ல நிறைய பேர் பண்ணுவாங்களா, என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே அதை பத்தி நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல கார்ட்ல தரேன், சோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த 2 ஹீரோஸோட என்ட்ரி, அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ், அதை தாண்டி இருக்கிற மத்த விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.